தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த உங்கள் இடது கை பக்கம் இருக்கும் குழந்தையை பற்றி தெரியும். கரூர் இன்சிடென்ட்டில் இறந்த குழந்தை. அதன் மேல் எப்படி ஒரு கொடியை போட்டு மூடியிருக்கிறார்கள் பாருங்கள். இப்போ இந்த கட்சியில் உள்ள ஆதவ் ஒரு குழந்தையை எடுத்து அதை மக்களுக்கு கையாற்றுற மாதிரி அந்த குழந்தைய பண்ணி கை தட்ட வச்சு இவங்க கட்சிக்காக அந்த குழந்தைய உட்கார வச்சு கொஞ்சி பண்ணுறாரு பாருங்க. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, இது தேவையா? அந்த குழந்தைக்கு ஜூஸ் கொடுக்குறார், சரி நீ அதெல்லாம் கொடு, குழந்தைய கொஞ்சம். இப்போ ஒன்று இருக்குது பாருங்க, உச்சக்கட்டம் எவ்வளவு மோசமாக படுறா. பக்கத்தில் அந்த கிழவர் நாஞ்சில் சம்பத்து எண்ணத்தை கையில் கொடுக்குறாரு பாருங்க, கட்சி துண்டை கொடுத்து. இந்த ஆதவ் பைத்தியமும் அந்த கட்சி துண்டை குழந்தை கழுத்தில் போடுறான். எப்படி இது தேவையா? குழந்தைகள் கழுத்துலலாம் கட்சி துண்டு அவசியமா? இந்த குழந்தை கரூர் குழந்தைக்கும் அப்படி கட்சி துண்டை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கடைசியில் அதை முதிப்பட்டு நெஞ்சு எலும்பெல்லாம் உடச்சி முதிச்சு செத்து போயிடுச்சு. இப்போ குழந்தைகளை கட்சிக்கு மீட்டிங் போது கூட்டிகிட்டே வராதிங்கன்னு விஜய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒசந்த கட்டவன் குழந்தைய மடியில் வச்சு அதுக்கு கொடியை போற்றி விட்டு அதை எல்லாருக்கும் கை காட்டுற மாதிரி கையை ஆட்ட வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் கல்வி கொடுக்க போகிறான்களாம். குழந்தைகளுக்கு மாமனாக இருக்கானா அந்த தலைவர். என்ன கூத்து பண்ணுறாங்க பாருங்கள். தேவையா? குழந்தைய எதுக்கு இந்த மீட்டிங்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க? கூட்டிகிட்டு போங்கன்னு இல்லை சொல்லணும். எதுக்கு மடியில் உட்கார வச்சு அதுக்கு கொடியை போட்டு விடுற? ஏதோ அங்கே உள்ள ஒரு ஜூஸை குடிக்க வச்சு. அது யார் குழந்தை? ஏன் இந்த ஒரு தவறான செயல் நடத்துகிறாங்க? அப்புறம் குழந்தைகளை முதிச்சு அங்கே ஒரு ஸ்டாம்பைட் ஆச்சுன்னா குழந்தை முதிப்பட்டு சாகிறது தேவையில்லாமல். இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் இந்த மீட்டிங்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, குழந்தைகள் மேலே அந்த கட்சி கொடியே போடக்கூடாது அப்படிலாம் ஏன் ஒரு ஆணை இடப்படவில்லை? என்ன சொல்கிறது? விஜயையும் சொல்ல முடியல. கண்டிப்பாக தலைவன் விஜயையும் திட்டணும். இந்த ஏடிஎம்கேலேருந்து ஓடி வந்த இந்த செங்கோட்டையனும் கண்டிப்பாக திட்டணும். இவங்களெல்லாம் திட்டி தீக்கிறத விட ஓட்டு போடக்கூடாது.